அன்பான சொந்தங்களே, இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு பாகம் 2. மிக சிறப்பாக சிறப்பிட வேண்டிய மாவட்ட ஆளுநருக்கு நன்றி. அரசு சோசியல் வெல்ஃபேர் துறையில் இருந்து வந்துள்ள திரு சதீஷ் மற்றும் சரவணன் அவர்களை அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக புதிய உறுப்பினர் பற்றி ஒரு அறிமுகம். ஃபைசல் அகமது, மேடைகள் ஃபைசல் அகமது. ஃபைசல் அகமது 5/9/1986 பிறந்தவர். தற்போது அதனையில் தொழில்நுட்பம் நடத்தி வருகிறார். இவர் MBA பட்டதாரி ஆவார். ஆண் ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் குழு. அதிராம்பட்டினம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் நகர்மன்ற தலைவர் அவர்கள் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்த நிகழ்வாக 2022-23 ஆண்டின் தலைவர் ரோட்டரியன் இசட் மன்சூர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன விஷயம்? சாரி, என்னோட பேஜ்ல மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் மன்சூர் வந்து எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட், சாரி நாட் ரிக்வெஸ்ட், ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தாரு. ஃபேண்டாஸ்டிக். சொன்னார் நிறைய விஷயம் நானே இன்வால்வ் ஆகி பண்ண ஈவெண்ட்ல மறந்த விஷயம். இந்த கான்ஃபரன்ஸ் தர்பார் 2024 ஜனவரி 5-6 வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடுகள் சூப்பராக நடந்துட்டு இருக்குது. அதுல அவர் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. 3 days கண்டக்ட் பண்ற ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல நாங்க நிறைய பேர், நாங்க மீன்ஸ் ஆஸ் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் நாங்க வர்றோம். எங்களுக்கு ப்ரே பண்றதுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். அங்க இருந்து போறோம். ஒரு ப்ரே ஹால் வைங்க. நான் எப்படி இருக்குன்னு தெரியல சார் கேட்டேன். சின்னதா ஒரு 10 இடம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தாரு, கார்பரேட் பண்ணா போகுது. சோ இமீடியட்லி அக்ரி. சாரி, இது வரைக்கும் நாங்க சொன்ன சகோதரனுக்கு நன்றி. இது என்னன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் வந்து கோச்சேர்மன் நம்மளோட முத்துப்பேட்டை மெட்ரோ மானிக் தான் இருக்கிறாரு. அவங்க நான் சொன்ன மானிக் வச்சுக்கிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார் சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த இதுல வந்து அதை நாங்க பண்ணித்தரோம். நீங்க எந்த விதமான தயக்கம் வேண்டி தாராளமா அவங்க வரலாம். உங்களோட பழக்க வழக்கங்கள் எதுவும் மாறாது. தேங்க்யூ. எங்களது கோரிக்கைகளை ஏற்று மாவட்ட ஆளுநர் அவர்கள் இக்கூட்டத்தில் தெரிவித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்த நிகழ்வாக 2022-23 ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட செயலாளர் ரோட்டரியன் UPS நவாஸ்கான் அவர்களுக்கு மாவட்ட துணை ஆளுநர் ஃபைசல் அகமது சிறப்பு செய்யப்பட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முன்னாள் தலைவர் AM வெங்கடேஷ் அவர்கள் சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநர் சம்சுரி அடுத்ததாக முன்னாள் தலைவர் ரோட்டரியன் MK முகமது சம்சுதீன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநரை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முன்னாள் தலைவர் ரோட்டரியன்
டி நவாஸ்கான் அவர்களை சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநர் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முன்னாள் தலைவர் ரொட்டேஜி ஷாவுல் அவர்கள். அடுத்ததாக முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஏ ஜமால் முகமது. அடுத்த நிர்வாக பத்திரிகை துறை நண்பர்களுக்கு சிறப்பு செய்ய மாவட்ட துறை ஆளுநரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக லைட்ஸ் கிளப்பில் வந்துள்ள நண்பர்களுக்கு சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநர் அவர்களை கேட்கிறேன். அடுத்த நிகழ்வாக அதிராம்பட்டினம் காங்கிரஸ் நகர்மன்ற தலைவர்களுக்கு சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநர் அவர்கள் முறை கேட்டுக்கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக உறுப்பினர்களுக்கு நமது மாவட்ட துணை ஆளுநர் வட்டாரி பைசல் அமர் அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேனாவோட பெயர் மட்டும் மாறி இருந்தோம், அதை மாத்திக்கலாம். ஒவ்வொரு நம்பர் வரேன்.
ஆண்டில் தலைவர் ஒட்டேரி ரசான் முகமது அவருடைய தாஸ்தான் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மாவட்ட ஆளுநரை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக சேவை திட்டங்கள் தையல் இயந்திரம் வழங்குபவர்கள் முன்னாள் தலைவர் ஒட்டேரியன் ஏ ஷாவுலமில் மற்றும் 2023-24 ஆண்டின் செயலாளர் சமீர் நிவாஸ் இருவரும் இணைந்து தையல் இயந்திரம் வழங்குவார்கள். இதனை தையல் வழங்குவதற்கு முன்னாள் ஆளுநர் மற்றும் துணை ஆளுநர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தையல் இயந்திரம் பெறுவர் சேக் தாவூத் அவர்கள். தையல் மிஷினரி அப்படியே வச்சிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் எடுத்துக்கணும். அப்படியே வச்சிருக்கேன். தலைவர் போங்க மனுஷனாக சம்சதி வெளியில நூற்றாண்டு அடுத்து அதனாபுரம் கலையூர் அரசினை மேல்நிலைப் பள்ளிக்கு வாட்டர் வீட்டு வழங்குவர் ரொட்டேரியன் ஏ கசானி முகமது அவர்கள். இது பெறுவர் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஏ வெங்கடேஷ் அவர்கள். அடுத்ததாக நமது புதிய உறுப்பினர் அவர்கள் அப்துல் அஜீஸ் அவர்கள் துபாய் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு வர சொந்தமான ரூபாய் 10,000 ஏ வெங்கடேஷ் அவர்கள் மூலியமாக 2023-24 ஆண்டு தலைவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அடுத்த நன்றியுரை 2023-24 ஆண்டு செயலாளர் ரொட்டேரியன் ஏ சமீர் நிவாஸ். இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த ரொட்டேரியன் மேஜர் டோனர் டி செங்குட்டுவன் சார் அவர்களை, ரொட்டேரியன் டாக்டர் எம்பிஎஸ் ஃபைசல் அகமது அவர்களையும் அவர் எங்களுடைய வருகை ஏற்று வருகை தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 2022-23 ஆண்டு பிரசிடென்ட் இசட் மன்சூர் அகமது மன்சூர் அவர்களுக்கும் இபிஎம்எஸ் நவாஸ் அவர்களுக்கும் நவாஸ் கான் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த புதிய உறுப்பினர்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எங்களது ரொட்டேர் உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவு அருந்துவிட்டு செல்வார் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வு வந்து இட்லி சட்டி வந்து நம்ம முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஏ ஜமால் முகமது அவர்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க.
அதுக்குண்டான லேன் வந்து வெளியில் இருக்காங்க. வர தாமதமானால நம்ம பின்னால் உதவி செய்யப்படும். எங்களது அழைப்பை ஏற்று இக்கூட்டத்திற்கு சிறப்பாக வந்து சிறந்து அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படி சார், அப்படி அப்படியே ஓகே. சார் வணக்கம். இன்னைக்கு ஒரு அதிராமண்டலத்தில் வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கிறீங்க. ரோட்டரி கிளப் ஈவெண்ட்ஸு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு தலைவர் பதவி கொடுப்பதற்காக ஒரு இதை நடத்திருக்கிறீங்க. சென்ற காலங்களில் வந்து ரோட்டரி கிளப் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதிராமண்டலத்தில் வந்து செஞ்சிருக்குது. அது எல்லா மக்களுக்கும் தெரியும். சரியா? இன்னும் வர்ற காலங்களில் என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறீங்க, என்ன மாதிரி திட்டங்களை வந்து அதிராமண்டலத்துக்கு செய்யறதுக்கு இருக்கிறீங்க, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாங்க நல்லா இருக்கும். வணக்கம். இன்னைக்கு வந்து இனிதே ரோட்டரி கிளப் ஆஃப் அதிராம்பட்டினம் சங்கத்தின் 13வது ஆண்டிற்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டீம் ஆஃப் ஆபீஸ் பீரர்ஸோட இன்ஸ்டலேஷன் மிக சிறப்பாக இந்த ரிச்வே ஹோட்டல் வந்து அழகா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ரோட்டரி மாவட்டத்தின் ஆளுநர் என்ற முறையில் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு வருடமும் ரோட்டரி கிளப் ஆஃப் அதிராம்பட்டினம் சங்கத்தின் சேவை பணிகள் வந்து நெருங்கி வந்து இப்ப வந்து உச்ச கட்டத்துல இருக்குது. ஏன்னா ஒரு 12 ஆண்டுகளை இனிதே கழித்து 13வது ஆண்டுல வந்து அடியெடுத்து வச்சிருக்குன்னு சொன்னா ஈஸியான விஷயம் கிடையாது. நல்ல ஒரு சகோதரத்துவம், ஒருங்கிணைப்பு, சேவை மனப்பான்மை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸை வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து பண்ண முடியும். கடந்த வருடம் நிறைய சேவை பணிகளை செஞ்சு நிறைய நல்ல பேரோட இந்த மக்கள் போட்டுதலுக்குரிய ஒரு சங்கமாக வந்து அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் இருந்திருக்கு. இந்த வருடம் வந்து சங்க தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட கனவு திட்டமாக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு RO வாட்டர் பிளான்ட் ஒன்று வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அது செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம ரோட்டரி வந்து விசன் சென்டர்னு சொல்லிட்டு இப்ப நிறைய இடத்துல ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். முடியாதவர்களுக்கு வந்து கண் சிகிச்சை பெறுவதற்கான ஒரு சென்டர் அது இங்க பட்டுக்கோட்டை பகுதியில வந்து காமனா அது அமைய போகிறது. அதற்கு அதிராம்பட்டினத்தின் சங்கத்தினுடைய பங்கும் அதுல இருக்குது. அதனால பட்டுக்கோட்டையில வச்சா அது சென்டர் பாயிண்டா இருக்கிறதுனால எல்லாமே அது பயன்பெறலாம்ங்கிற முறையில அநேகமா எண்ட் ஆஃப் ஜூலை ஆர் ஆகஸ்ட் 15க்குள்ள அந்த விசன் சென்டர் ஓபன் பண்ணிடுவோம். அதனால மகாத்மா ஐ ஹாஸ்பிட்டல் திருச்சியோட இணைந்துதான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் யாருக்கு என்ன மிக சிறிய அளவில் 20 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி தான் அதோட கன்சல்டிங் ஃபீஸ் ஃப்ரீயா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அங்க போய் செக்அப் எல்லாம் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து வேற மெயின் சிகிச்சைகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து இமீடியட்டா மகாத்மா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அங்க அனுப்பிச்சு இலவசமாக அந்த கண் சிகிச்சை செய்து கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ரோட்டரி மாவட்டம் வந்து ஒரு பெரிய பஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் செப்டம்பர் மாசம் அந்த பஸ் ரெடி ஆயிருக்கு. 2.25 கோடி ரூபாய் செலவுல வந்து குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. அது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் அந்த எக்யூப்மெண்ட் லேப் ஃபெசிலிட்டி அந்த பஸ்ல இருக்கு. 100% பிரைவசி, ரொம்ப சேஃப்டியான சிஸ்டத்துல வந்து அந்த பஸ்ஸுக்கு இதா இருக்கு. பெண்கள் வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாததுனால அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த மேமோகிராபி வெஹிக்கிள் இப்ப வரதுனால நம்ம வீட்டு வாசல்ல வந்து அந்த பஸ் வரும். பெண்கள் வந்து கூச்சப்படாம அந்த வசதி வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம். அது ரோட்டரி கிளப் சார்பாக தான் உருவாகி கொண்டிருக்கிறது. ரோட்டரி மாவட்டம் 2981 சார்பாக அந்த பஸ்ல இன்னொரு பார்ட்ல வந்து ஜெனரல் கேன்சர் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட் எல்லாமே பிக்ஸ் பண்ணி வருது. இப்ப நிறைய பழக்க வழக்கங்களினால் புகையிலை பழக்கம் மற்றதுனால வந்து ஆண்களுக்கு வந்து புற்றுநோய் வந்து நிறைய உருவாகிட்டு இருக்கு. அது இல்லாம சாதாரணமாகவும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதை ஆரம்பத்திலேயே கண்டறியறதுக்கான முகாம்கள் நிறைய நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா அதிராம்பட்டினத்திலையும் நடக்கும். உங்க தயவினால் ஒரு பொதுவான இடத்தில் வைத்து அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் மூலியமா கண்டிப்பா அது நடக்கும். அதை எல்லாத்துக்கும் மக்களுக்கு சென்றடையும் மாதிரி அந்த விளம்பரப்படுத்தி பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகமாக கொண்டு வரணுங்கிறத இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது இல்லாம நிறைய இந்த அதிராம்பட்டினம் சின்ன டவுன்ல சுத்தி உள்ள எல்லா ஏரியாலையும் இதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமப்புறங்களும் பயன்பெறும் வகையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 564 சேவை திட்டங்களை வந்து தலைவர் 365 நாள்ல செய்யறதா வந்து இங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு.
அந்த சேவை திட்டங்கள்லாம் செஞ்சா அதிராம்பட்டினம் சங்கம் மட்டும் இல்ல, அதிராம்பட்டினத்தை சுற்றியுள்ள சமுதாயமே வளம் பெறும், மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறத தெரிவித்து மீண்டும் ஒருவரை அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு அதிராம்பட்டினத்துடைய ரோட்டரி கிளப்புடைய பிரசிடென்ட் 2023-24 பிரசிடென்ட்டை நம்ம சந்திக்கிறோம். அவருடைய அதிராம்பட்டினத்துடைய வளர்ச்சி பற்றி இந்த 2023-24 அதிராம்பட்டினத்துக்கு என்னென்ன திட்டங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னீங்களாக்க நல்லா இருக்கும். சொல்லுங்க மிஸ்டர் கசாலி, இவர் பேரு சொல்லுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்பொழுது ரோட்டரி கிளப் ஆஃப் அதிராம்பட்டினம் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா 23-24 சிறப்பாக நடைபெற்றது. நாம் நிறைய திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். அதுல குறிப்பான முக்கியமான முத்தான 3 திட்டங்கள் வந்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள். அதுல வந்து என்ன அப்படின்னா கல்வி மாநாடு நடத்துறது சம்பந்தமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு திருவிழா. இந்த வேலை வாய்ப்பு திருவிழா என்பது அதிராம்பட்டினத்தில் உள்ள மக்கள் வந்து வேலை வாய்ப்பை தேடி பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இங்கு நிறைய தமிழகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் விதமாக இந்த ஆண்டு 2000 இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, அதிராம்பட்டினத்தை சார்ந்த சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு, கிராமத்துப்புற மக்களுக்கு நாம் இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில தமிழ்நாடு அரசினுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பல பிற தனியார் நிறுவனங்களோடு இணைந்து இந்த ஆண்டு நாம் செப்டம்பர் மாதத்தில் வேலை வாய்ப்பு திருவிழா ஒன்றை மிக சிறப்பாக அதிராம்பட்டினத்தில் நடத்த உள்ளோம். மேலும் நாம் இந்த ஆண்டு ஒரு ஆர்ஓ பிளான்ட் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்க செய்வதற்கு ஆர்ஓ பிளான்ட் ஒன்றை நிறுவ உள்ளோம். இன்னும் ஏராளமான திட்டங்களை நாம் அறிவித்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக வீட்டுக்கு ஒரு லைப்ரரி அமைப்பதற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் உந்துதலையும் ஏற்படுத்தியுள்ளோம். மேலும் சமூக நலத்திட்டங்கள், மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் சென்று அடைவதற்கும், போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் அதிகமாக பங்கு பெறுவதற்கும் ரோட்டரி சங்கமானது ஏற்பாடு செய்ய உள்ளது. இந்த ஆண்டு என்னுடன் செக்ரட்டரியாக பணியாற்றியுள்ள ரொட்டேரியன் ஏஎஸ்எம் சமீருல் நிவாஸ், ரொட்டேரியன் ஜமால் முகமது ஆகியோருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் ரோட்டரி இந்த ஆண்டு முன்னாள் தலைவர்கள் சிறப்பான ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளார்கள். நன்றி. ஓகே. மேலும் இந்த ரோட்டரி கிளப்புக்கு வந்து நீங்கள் உறுப்பினர்களுக்கு சேர்க்கும் திட்டங்கள் எதுவும் இருக்கின்றதா? ஏற்கனவே நாங்கள் வந்து உறுப்பினர்களுடைய இலக்கு 100ஆக சொல்லியுள்ளோம். இப்பொழுது உறுப்பினர்கள் 39ஆக இருக்கிறார்கள். மேலும் உறுப்பினர்கள் இந்த ஆண்டு எங்களுடைய ஆண்டின் இறுதி முடிவுக்குள் 100 உறுப்பினர்களை இலக்குகளை வைத்துள்ளோம். ஓகே ஓகே, தகவலுக்கு நன்றி. நன்றி. யூடியூப் தொடர்ந்து கிரியேட்டிவ் சேனல்ஸ் எங்களுக்கு இன்று முழுவதும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எடுத்தந்த மன்சூர் காக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி. இணைந்தே பயணிப்போம், அனைவரும் முன்னேறுவோம், முன்னேற்றுவோம். நன்றி. நட்புடன் கசாலி முகமது, பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் அதிராம்பட்டினம் 2023 and 24. தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோ ரொம்ப போட்டோ எடுத்துட்டியா? செக்கு தந்துடணும். கிளம்பிடுவோம். நீங்க அக்கா ரொம்ப போட்டோ எடுத்துட்டியா? செக்கு தந்துடணும். கிளம்பிடுவோம். நீங்க வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.